நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸோட 22வது எபிசோடுக்கு வருக என்று வரவேற்பது உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இந்த போட்காஸ்ட்டை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த போட்காஸ்ட் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பற்றினது. பட் இதை கேட்டுட்டு சாப்பிடும்போது இது ஞாபகம் வந்துடுச்சு, வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்னு வந்தால் நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸ் பொறுப்பேற்காது. வியர்டஸ்ட் ஃபுட்ஸ் என்னென்னலாம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றத தேடி பயணிக்கக்கூடிய இந்த பயணத்துக்கு உங்களை வருகன்னு மீண்டும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். ஆக்சுவலாக இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்படியே ரீல்ஸ்லாம் கொஞ்சம் மேலே ஓட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு பார்த்தேன். அது என்னென்னா பானிபூரி ஷேக். அந்த பானிபூரி ஷேக்கா அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கதி கலங்கிடுச்சு. அது அப்புறம் பானிபூரியில் ஷேக் பண்ணுவீங்க, அது வந்து காரமான ஒரு ஐட்டம் ஆச்சு, காரமாக இருந்தால் ஷேக் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் அதில் என்னென்னலாம் பண்ணாங்கன்றதை பார்த்தோன்னே இது சரி, இனிமேல் நம்ம பானிபூரியே சாப்பிட வேணாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் என்னோடய மைண்ட் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக பானிபூரி ஒரு 4-5 எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் ஆலு மசாலா அப்படியே தூக்கி அள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் புதினா சில்லி வாட்டர் ஒன்று வச்சுருப்பாங்களே அதையும் போட்டாங்க. பத்தாவது ஒரு கைப்பிடி ஆனியனை தூக்கி உள்ளே போட்டாங்க. மிக்சியில் கரண்டு அப்படி ஒரு அடித்து அப்படியே தண்ணியாக எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றுறாங்க. அந்த பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றும் போதே இதை சாப்பிடணுமா அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். அது பத்தாதுன்னு அதில் வந்து நொறுக்கி போட்ட ஒரு சில பானிபூரி, அதுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்டாக ஒரு பூரியை தூக்கி வச்சு முழுசாக இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்தோன்னே பானிபூரியா வேண்டவே வேண்டாம், பானிபூரி ஷேக்கா நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட மனசுக்கு ஒரு எண்ணம் வரும். எனக்கு அப்படி தான் வந்துச்சு. உங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா எங்கேயாவது கிடச்சிச்சின்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் இந்த இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா. சரி, போட்காஸ்ட்டில் நம்ம வியர்டஸ்ட் ஃபுட்ஸ் என்னென்னலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் மெசேஜ் தட்டி விட்டேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு உடனே மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாங்க. அதில் பக்கத்துலேயே என்கிட்ட என்னோடய மச்சான் ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலேயே உட்காந்துட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணார். அவர் பேர் அமலவண்ணன். அவர் வந்து என்ன மெசேஜ் பண்ணார்னா, கோயம்புத்தூர் போயிருந்தப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டாராம். ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில் என்னப்பா வியர்டஸ்ட் அப்படின்னு கேட்டதுக்கு, ஐஸ்கிரீம் கூட மாங்காய் ஊறுகாய் பத்தாததுக்கு பீட்ரூட் ஊறுகாயும் சேர்த்து போட்டு அதில் பொட்டுக்கலையை வேற மேலே தூவி கொடுத்துருக்காங்களாம். ஐஸ்கிரீம், மாங்காய் ஊறுகாய், பீட்ரூட் ஊறுகாய், இதில் பொட்டுக்கல்ல வேற மேலே ஐசிங்க்கு. காலை கொடுமடா, கடையில் கொடுத்தா சாப்பிட முடியுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்டு வந்திருக்கான் என் மச்சான் தான், என்ன பண்ணுறது. சரி, ஓகே, இதை விட்டுருவோம். இதாவது பரவாயில்ல, ஒரு விதத்தில் இது கடையில் கொடுத்தது அப்படின்ற மாதிரி அந்த ஊரோட ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி கூட ஏற்றுக்கலாம். ஆனால் என் மச்சானே இன்னொரு 2 பேரை அப்படி லிஸ்ட்டில் கொண்டாந்து ஜாயின் பண்ணால், அது யாருன்னா என்னோட இன்னொரு மச்சான், அப்புறம் என்னோட தம்பி ஆறுமுகம் அண்ட் ஆகாஷ். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்களாம், காஃபியில் காரா பூந்தி போட்டு தான் சாப்பிடுவாங்களாம். சில சமயம் காரா பூந்தி கிடைக்கலன்னா மிச்சரை கூட போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு சப்போர்ட்டுக்கு எங்கள் அத்தை வேற வந்தாங்க. இல்லை, எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அப்படித்தான் சாப்பிடுவோம். எந்த ஊருமா அப்படின்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திப்பிராஜபுரம் அப்படின்னாங்க. ஐயோ, சரி, ஓகே. எங்கள் அத்தையும் சாப்பிட்றாங்க, எங்கள் வீட்டில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. காஃபியில் காரா பூந்தி நல்லா தான் இருக்கும், ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்த விஷயங்க. இதுக்கப்புறமா வெளியில் போயிட்டு ஒரு சிலருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்களாம் ரிப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரிப்ளை பண்ணது பிரசாந்த்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு என்ன ரிப்ளை பண்ணார் தெரியுமா? நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப வியர்டான ஃபுட்டுன்னா, இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் அத்தை இவங்க எல்லோரும் சேர்ந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் அவங்களே வாங்கிட்டு வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்ன ஆச்சுன்னா, மெனு என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கப்புறம் நார்மல் சாம்பார், ரசம், இந்த மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸ் டைப்பில் பிளான் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பார் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் செஞ்சுட்டாங்க. இன்னும் வெஜ் பிரியாணி மட்டும்தான் லாஸ்ட்டாக பெண்டிங். இவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, முருங்கைக்காய் கொஞ்சம் மீந்து போச்சு, அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுவும் வெஜிடபிள் தானே, வெஜிடபிள் பிரியாணியில் சேர்த்துனான்னு சொல்லிட்டு முருங்கைக்காயும் சேர்த்து வெஜிடபிள் பிரியாணியில் போட்டு செஞ்சாங்க. உலகத்திலேயே நான் சாப்பிட்ட வேடான ஃபுட்னா இதுதான். ஏன்னா முருங்கைக்காய் வெஜ் பிரியாணி காம்பினேஷன் கேட்கவே ஒரு மாதிரி தான் இருக்குது. இதை கேட்டதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேலை அவங்க கத்திரிக்காய் மிஞ்சி போச்சுன்னு அதை தூக்கி போடாமல் விட்டாங்க, பாவக்காய் மிஞ்சி போச்சுன்னு அதை தூக்கி போடாமல் விட்டாங்க. இப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு முருங்கைக்காய் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி அவங்களோட ஐடியாவில் சொல்லணுன்னா, ஸோ அதை வந்து சாப்பிட்ருக்கிறாரு நம்ம பிரசாந்த். சரி, ஓகே, பிரசாந்த் வந்து இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காய் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலில் கொண்டாந்து எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தா இன்னொரு ஃப்ரெண்டு, ஸோ முத்துராமன் அவரோட பேர், அவர் என்ன சாப்பிட்ருக்காரு இது மாதிரி வியர்டஸ்ட் ஃபுட் அப்படின்னு கேட்டால், ஸ்னெயில் கிரேவி மேன் அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் தட்டினார்.
என்னென்னா நம்ம நத்த குழம்பு. ஸோ நத்த குழம்புலாம் யூஷுவல் தாங்க, அது ஒன்றும் பெரிய வியர்ட்லாம் கிடையாது. நிறைய கிராமங்களில் இன்னமும் கூட நத்தக்கறியெல்லாம் வச்சு சமைச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் சாப்பிட்டதில் அது கொஞ்சம் வியர்டாக இருந்திருக்கு போல். இது ஓகே. இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அவன் பேர் முகமது ரஃபி. மொத்தம் 2 கறி சாப்பிட்டேன்னாரு. 2மே ரொம்ப ரொம்ப வியர்டஸ்ட்டாக இருந்தது. அந்த ஃபுட்டை வந்து யாரும் ட்ரை பண்ணுறதுக்கு கூட யோசிப்பாங்க, ஆனால் இவர் சாப்பிட்ருக்கிறாரு. அதில் ஒரு கறியை வந்து நான் சொல்ல மாட்டேன். So that was one weird food which I had here in Pondicherry. பயப்படாதீங்க, பையன் நம்ம ஊர் பையன் தான், ஆனால் கொஞ்சம் பீட்ரூட்டுக்கு தான் பேசுவாப்புல. இன்னொரு கறி அவர் என்ன சாப்பிட்டாருன்றதை சொல்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, கேட்டுடுவாங்க. அதுக்கப்புறமேட்ட நான் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக மிசோரம் போயிருந்தேன், நர்சிங் கான்ஃபரன்ஸ் மிசோரம் போயிருந்தேன். ஸோ அந்த மிசோரமில் வந்து அங்கே வந்து நான் வீடான சாப்பாடு அப்படின்னா என் கூட ஆக்சுவலி ஒருத்தர் இருந்தார், லோக்கலேட் இருந்தார். அவர் சொன்னார் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, லைக் மேனுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்னடா மேனுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொடுத்தாரு. நானும் சரி ஓகே நான் கேட்ட ஆக்சுவலி பீயிங் முஸ்லீம் நான் கேட்ட ஒரே கொஸ்டின் வந்து இஸ் இட் ஹலால். ஸோ அது ஹலாலான்னு கேட்டால் ஆமாம் ஹலால் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டேன். இட் வாஸ் நார்மல் மீட், கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் அப்புறமேட்டா சொன்னாங்க அது வந்து புல்லோட டெஸ்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது புல்லோட டெஸ்டிஸ் அடே என்னடா கொடுத்தீங்க நீங்கள் எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏண்டா சாப்பிட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் தென் ஐ ஹவ் டன் தட். ஸோ தேட் ஆர் த ஃபுட்ஸ் விச் ஐ ஃபெல்ட் த மோஸ்ட் வியர்ட் மை லைஃப். ஆக்சுவலாக இதை கேட்டோன்னே ரஃபியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னு நான் யோசிச்சேன்னா, எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்னு தான் இருக்கும்னு நான் யோசித்தேன். சரி ஓகே, ரஃபி வந்து இருக்கிறதுலே ரொம்ப வியர்டஸ்டான ஒரு ஃபுட்டு கொண்டு வந்து சொல்லிட்டாரு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதாவது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட இந்த வியர்டஸ்டான ஃபுட் லிஸ்ட்லாம் நம்ம போட்காஸ்ட்டில் இன்றைக்கி வந்திருக்குன்னு அதில் ஒன்று தான் இது. அதுக்கப்புறமா பார்த்தா ரொம்ப சிம்பிளான வியர்டஸ்ட் ஃபுட் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது கிஷோர்னு ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் வந்து கடப்பா குருமா, வாழைப்பூ பிரியாணி, அது கூடவே சிக்கன் லாலிபப்பும் சாப்பிட்ருக்காராம். இதில் ஒன்றும் எனக்கு பெருசாக வியர்டாக தெரியல. சரி ஓகே, இந்த வியர்ட்னஸ் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோன்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வந்தது. காலேஜ்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு ஹேமானந்த்னு ஒரு பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா வெளிநாடுலாம் போயிட்டு அப்படி ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் அப்படி போஸ்ட் போட்டுட்டு இருப்பான். அந்த பையனோட மெசேஜ் வந்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. என்ன சாப்பிட்டான் இவன் அப்படின்றத பார்க்கணுன்ட்டு. அதாவது வெளிநாட்டுக்கு வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்கான். ஸோ வெஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு போன டைமில் மட்டன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்களாம். ஸோ மட்டன் தானே அப்படின்னு எடுத்து வாயில் போட்டிருக்கான். கொஞ்சம் ஹார்டாக இருந்திருக்கு. என்னப்பா இது மட்டன் இங்கே இந்த ஊர்லலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், என்னது மட்டனா, உங்கள்கிட்ட மட்டன்னு சொல்லி அவன் கொடுத்தான் அப்படின்னு. ஆமாம் மட்டன்னு தான் சொல்லி கொடுத்தான். என்னது இது அப்படின்னு கேட்டதுக்கு, இது வந்து காட்டு எலி, வைல்ட் ரேட் அப்படின்னு இருக்காங்க. ஐயோ இதையா சாப்பிட்டோம் அப்படின்னு 2 நாளாக சாப்பிட முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டே இருந்து தான் ஹேமானந்துக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு ஹார்டான வியர்டஸ்டான ஒரு ஃபுட்டு ஹேமானந்த்கிட்டேருந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரியே வந்திருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய வாத்தியார் ஒருத்தர், கார்த்திகேயன் அவரோட பேர். ஸோ அவர் வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாராம். அந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது வியர்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். இருந்தாலும் அந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் வியர்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சாப்பிட்டார் தெரியுமா? நான் இது வரைக்கும் அந்த ஈரல் குழம்பு அப்படின்றது சாப்பிட்டதே கிடையாது. இந்த மட்டனில் வந்து ஈரலை மட்டுமே போட்டு அது குழம்பு பண்ணுவாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து அப்படி குழம்பு வச்சாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அதாவது மண் ஈரல் குழம்பு நாங்கள், அதாவது மண் மாரியே இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காமல் இருந்தது. பட் ஆனால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன்னா நான் அதை தான் சொல்லுவேன். அதாவது மண் ஈரல் குழம்பு மட்டனில், அதுவும் எனக்கு ஒரு வித்தியாசமான உணவாக நான் சொல்ல முடியும். அது நார்மலான ஒரு ஃபுட்டாக போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்ஜே சிவப்ரியா ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னா மேகி வித் பிரெட்டு. அதாவது மேகி பிரெட்டு ஓகே, ஆனால் இதில் என்னென்னா சாக்லேட் சாஸ் அதில் ஊற்றிருந்தாங்களாம். மேகி பிரெட்டு, அதில் அந்த மசாலா வேறு, இதில் சாக்லேட் சாஸு, இந்த மசாலாவும் சேர்த்து இருக்குதா அப்படின்னு கேட்டோடனே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எப்படி அது செட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க கிளம்பி டூர் வேறு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. வியர்டஸ்டான ஃபுட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடேரியனில் வியர்டஸ்டான ஒரு ஃபுட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஆர்ஜே பவ்யா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க தெரியுமா?
நான் சாப்பிட்ட வியர்டான ஃபுட்னால் வந்து ரீசெண்டாக சாப்பிட்டது இது கொஞ்சம் வியர்ட் மிக்ஸ்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட் தான் சொல்லணும். ஃப்ரூட் இட்லி, ஓகேவா? ஸோ இது வந்து லைக் நார்மலாக நம்ம இட்லி மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து குட்டி குட்டியாக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூட வந்து நெய் சக்கரை தொட்டு சாப்பிட்றது. இது எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் செஞ்சுருந்தாங்க. ஸோ எனக்கு சத்தியமாக ஒரு ஆஃப் இட்லி மேலே இறங்கவே இல்லை. அந்த ஃப்ரூட்ஸ்லாம் உள்ளே ஒரு மாதிரி வேந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் சுத்தமாக இறங்கல, இட்லிக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ஸோ தட் வாஸ் ஸோ வியர்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வியர்டஸ்டான ஃபுட்டு எவ்வளவோ இருக்குது, ஆனால் இட்லியில் வியர்டஸ்டான ஃபுட்டு மாறி இருக்குது பார்த்தீங்களா? என்ன சொல்கிறது, ஆர்ஜே பவ்யா சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலங்க, அது இட்லி மாதிரியே இல்லைங்க அப்படின்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அந்த கருப்பு கலரில் இட்லிலாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி தான் இட்லியில் இவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ தெரியல. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேரளாலேருந்து ஒரு டிஷ்ஷு கொண்டாந்தார். அது வந்து வியர்டா அப்படின்னு கேட்டால் வியர்டெலாம் கிடையாது, நார்மலான டிஷ்ஷு தான். ஆனால் அது அவர் சொன்ன விதம் கொஞ்சம் வியர்டாக இருந்தது. அவர் வந்து லலித், ஸோ அவர் வந்து ஒரு மியூசிக் கம்போசர். அவரோட அந்த வியர்டஸ்டான ஃபுட்டு என்ன தெரியுமா? நான் சாப்பிட்டதில் வியர்டான ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா லைக் பரோட்டாக்குள்ளே லைக் சிக்கன் எல்லாம் வச்சு டம்ப் பண்ணி வாழை இலையில் கட்டி சாப்பிடுவோம் தெரியுங்களா? அந்த மாதிரி வாத்துக்கறியை வந்து அதில் வந்து வச்சு பண்ணாங்க. அது வந்து நான் கேரளாவில் போயிருக்கும் போது ஒரு வாட்டி சாப்பிட்டேன். அது நான் சாப்பிடும்போது ஒரு மாதிரி பயந்து தான் சாப்பிட்டேன் அது. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, லைக் பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் லைக் கேள்விப்படும் போதே ஒரு மாதிரி இருக்கும்ல, அது வந்து அந்த ஃபுட் மட்டும் தான் அப்படி நான் சாப்பிட்டது. மற்ற எல்லாமே நார்மலாக சாப்பிட்ருவேன் நான். பட் அந்த இன்சிடெண்ட் மட்டும் என் லைஃப்பில் மறக்க முடியாது. நான் கேரளா போயிட்டு இருக்கும்போது சாப்பிட்டது. அது பரோட்டாக்குள்ளே அந்த ஃப்ளஷ் வச்சு மூடி வாழை இலையில் கட்டி நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என் லைஃப்லேயே வந்து ரொம்ப வியர்டான ஃபுட்டு பார்த்தீங்கன்னா. கோவாலு கடையில் வாத்து பிரியாணியா அப்படின்னு கேட்குற மாதிரி கேரளாவில் போயிட்டு பரோட்டாக்குள்ளே வாத்துக்கறியா அப்படின்ற மாதிரி லலித் சாப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த வாத்துக்கறி ஸ்பெஷல் பரோட்டா, அந்த கிழி பரோட்டாவை சாப்பிட்ட லலித்தோட இன்னைக்கு முடிச்சுக்கலான்னு பார்த்தா, இல்லை நான் வந்து ட்ரைலாம் பண்ண மாட்டேன், பார்த்த ஒரு வியர்டான ஃபுட்டு இருந்துச்சு அதை சொல்கிறேன் அப்படின்ட்டு நார்த் இந்தியாவிலேருந்து குஷ்வந்த் ஃபத்னானி மெசேஜ் பண்ணாப்புல. அவர் என்னென்னா ஐஸ்கிரீம் தோசை, ஐஸ்கிரீம் பீஸா இதெல்லாம் வந்து பார்த்தாராம். ஸோ பார்த்ததோடு சரி, நான் டேஸ்ட் பண்ணல அப்படின்ட்டாரு. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான வியர்டஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது வாழ்க்கையில் சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க, தாராளமாக சாப்பிட்லாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இந்த நம்ம இது என்ன காஃபியில் காரா பூந்தி போட்டு சாப்பிட்றது, இல்லை நத்தக்கறி சாப்பிட்றது, முருங்காய் பிரியாணி சாப்பிட்றது, இல்லை இந்த ஃப்ரூட் இட்லி சாப்பிட்றது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதெல்லாம் யூஷுவல் தான். கொஞ்சம் ஹார்டாக போகும்போது தான் இந்த காட்டு எலி அதெல்லாம் உள்ளே வரும். ஸோ அதெல்லாம் ஜீரணிச்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் பண்ணுவோம். இது மாதிரி வியர்டஸ்டான ஃபுட் ஏதாவது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். IRJ ஆனந்த், இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். ஸோ இந்த ஹேண்டிலுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட் கூட அனுப்பலாம். இந்த மாதிரி வியர்டஸ்ட் ஃபுட் பார்ட் 2 வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்னும் நிறைய போட்காஸ்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் அந்த ஃபாலோ பட்டனையும் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸ். நான் உங்கள் RJ ஆனந்த். டேக் கேர், டாடா, பபாய்.